எப்படின்னா 2 பேரும் இணைந்ததை 2 பேரும் சந்தித்ததை மனமாற வரவேற்கிறோம் என்பது நாங்கள்லாம் முன்னாடியே அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறோம். ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற ஏக்கத்தில் தான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இப்போ சென்னை, நம்ம வேலூர், எல்லா மாவட்டத்திலேருந்தும் இங்கே பொறுப்பு காலையிலேருந்து வந்து போயிட்டுருக்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு கருத்து கேட்குறோம். சென்னையில் ஒரு நாள் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். இது வரைக்கும் அவங்க சொன்னவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அது சொல்ல முடியாது. 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும் சொல்கிறோம். நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள்கிட்ட சொல்லாமே சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு யார் தகவல் சொன்னால் நாங்கள் பாட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் கப்ப கப்பன்னு எவ்வளோ பேர் உள்ள குறுக்க வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் 2 நாள் கழிச்சு எல்லாமே இணைப்பு வந்து உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கா? எப்படி மற்ற மகிழ்ச்சியாக இருந்தாலும் நாங்களே சொல்லணும்ல, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சொல்ல முடியல. ஆனால் இந்த இணைப்பு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துன்னு வச்சுங்க, இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி அங்கீகாரம் பெற்றிருக்கோம், துணை முதலமைச்சர் ஆகிருப்போம், இன்னும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் பெற்றிருப்போம். எங்களுக்கு 5.8% வாக்காளருடைய சதவீதம் என்பது 2% குறைஞ்சிருக்காது. அதான் வேதனை, வருத்தம், வலி. காலம் அதுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பல கோடி கடங்காரன் ஆகிருக்க மாட்டோம். இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு கடங்காரன் என்ன கொலை செய்ய பார்த்துருக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது பேசிக்கலாம் விடுங்க. 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க, இன்னும் கட்சியை வலுப்படுத்தி கொண்டு போற வாய்ப்புகள் எதிர்பார்க்கறீங்களா? இப்ப கட்சி வலுப்பெறுங்களா? எப்படி இருக்கு இப்ப? இதுக்கு மேல பாமக சார் யாராச்சும் உங்களை வந்து சந்திச்சாங்களா? யாரும் சந்திக்கல, அவங்க கட்சிக்காரங்க தான் சந்திச்சிட்டு இருக்காங்க. இல்ல